ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிலா கிச்சன் அண்ட் பியூட்டிக்ரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய ஒரு ஹெல்த் ட்ரிங்க் தான் நம்ம செய்ய போகிறோம். இது நம்ம பாரம்பரியமாக நம்ம பாட்டி தாத்தா காலத்திலேருந்து செஞ்சு குடிச்சிட்டு வந்த ட்ரிங்க் தான். இதை நம்ம மறந்துகிட்டே வரோம். இதை நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நியூ வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ இந்த டீ செய்கிறதுக்கான பொருட்கள் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ட்ரிங்க் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அந்த பொருட்கள் தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது நம்ம உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது, நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது. இந்த ட்ரிங்க்கு சளி இருமலை விரட்டக்கூடிய சக்தி இருக்குது இந்த டீக்கு. நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ரொம்ப புத்துணர்ச்சியாக ஃபீல் பண்ணுவீங்க. குழந்தைகளிருந்து பெரியவங்க, வயசானவங்க எல்லாத்துக்குமே இந்த ட்ரிங்க்கை நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமானது. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிற பொருள் என்னென்னா மஞ்சள் தான். மஞ்சள் ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. உங்களுக்கு மூக்கடைப்பு, நெஞ்சு சளியை பூரா உங்களுக்கு வெளியேற்றி கொடுக்கும். உடலை க்ளீனாக வச்சுருக்கும். தலைவலி இருந்தாலும் உங்களுக்கு சரியாயிரும். அடுத்து நம்ம எடுக்கிறது சுக்கு உங்களுக்கு சளியை அப்படியே வேரோடு உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். நெஞ்சு சளியெல்லாம் உங்களுக்கு அப்படியே வெளியேறிடும். நுரையீரலில் இருக்க சளியெல்லாம் உங்களுக்கு வெளியேற்றி கொடுத்துரும். சுக்கு அவ்வளோ உடலுக்கு நல்லது. இஞ்சி காஞ்சாதான் சுக்கு, அதை எடுத்துக்கோங்க. சுக்கும் மஞ்சளும் உங்களுக்கு அவ்வளவு நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. இந்த மாதிரி நீங்கள் விரலி மஞ்சளையே வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதுதான் நம்ம ட்ரெடிஷ்னலான மஞ்சள் பொடி யூஸ் பண்ண வேணாம். அடுத்து நம்ம மிளகு எடுத்துக்கலாம். இதில் இருக்க நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செரிமானம் உங்களுக்கு சரியாகும். வாய் தொல்லை, ஜீரணம், மலச்சிக்கல் இதெல்லாம் சரியாகும். தேவையற்ற கொழுப்புகளை உங்களுக்கு வெளியேற்றி கொடுக்கும். ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கவங்க கூட இந்த மிளகு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. இந்த டீயில் நம்ம மிளகு சேர்த்துக்கிறோம். நுரையீரலில் இருக்க சளியெல்லாம் உங்களுக்கு வெளியேற்றி கொடுக்கும். அடுத்து நம்ம எடுத்துக்கிறது சோம்பு சேர்த்துக்கிறதுனால உங்களுக்கு ஜீரண சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஜீரணமாகும். குடல் புண்ணெல்லாம் உங்களுக்கு சரிப்படுத்தி கொடுக்கும். வாய் தொல்லை, வயிற்று வலி, சில பேருக்கு கருப்பை பாதிப்பு இருக்கும், அது எல்லாமே உங்களுக்கு சரியாயிரும். நுரையீரல் நோய் இந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு சரியாயிரும். சளியெல்லாம் வெளியேற்றி கொடுக்கும். வயிற்று பொறுமல், இருமல், சுவாசம் விட முடியாமல் ரொம்ப கவலைப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க, அதெல்லாம் சரியாயிரும். ஜுரத்தை கூட சரிப்படுத்தி கொடுக்கும் சோம்பு. அடுத்து நம்ம ஓமத்தில் கால்சியம், பாஸ்பரஸ், உடல் பலம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்து மூச்சு வாங்குகிற ப்ராப்ளம் இருக்குல்ல, அதெல்லாம் உங்களுக்கு சரியாயிரும். தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க, தூக்கம் நல்லா வரும். பசி எடுக்கும், வாய் தொல்லை, அஜீரணம் இது எல்லாமே உங்களுக்கு நீங்கிரும். உப்பிசமாக இருக்கும், வயிறு பசி இல்லாமல் அதெல்லாம் சரியாயிரும். சளி, இருமல், மூக்கடைப்பு இது எல்லாத்தையுமே உங்களுக்கு சரிப்படுத்தி கொடுக்கும் இந்த ஓமத்தில் நிறைய நன்மைகள் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சீரகமும் உங்களுக்கு சளி, இருமல், கிருமிகள் இருக்கு இல்லையா, அந்த கிருமிகள் எல்லாம் உங்களுக்கு அழிச்சு கொடுத்துரும். உயர் ரத்த அழுத்தம் இருக்கவங்களுக்கெல்லாம் சரியாயிரும். சுவாசம் சீராக இருக்கும். கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையும் உங்களுக்கு வெளியேற்றி கொடுத்துரும். செரிமானம் சீராக இருக்கும். இரும்பு சத்து இருக்குது. ரத்த சோகை உங்களுக்கு குணமாயிரும். ஹீமோகுளோபினோட அளவை உங்களுக்கு கூட்டி கொடுக்கும். கல்லீரை பலப்படுத்தி கொடுக்கும். உடல் எடையை குறைக்கிறவங்க கூட இந்த கஷாயத்தை எடுத்துக்கலாம். இது நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்ல கஷாயம். இது கஷாயம், டீ, ஹெல்த் ட்ரிங்க்கும் சொல்லலாம். இது அடுத்து மல்லி எடுத்துக்கிறோம். ரொம்ப இப்போ பயந்துட்டுருக்கோம், அந்த பயமே வேணாம். இந்த மல்லி சாப்பிட்டா இதய பலவீனமானவங்களுக்கும் நாவறட்சி ஏற்படாது. அடுத்து வயிற்றுப்புண், தாகம், மயக்கம், வயிற்றுப்போக்கு இதெல்லாம் சரியாயிரும். சளி, இருமலை வேரோடு வெளியேற்றிடும். ஒற்றை தலைவலி இதெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு சரியாயிரும். பித்தம் சரியாயிரும். சிறுநீரக பாதிப்பு இருக்குது இல்லையா, அதை கூட உங்களுக்கு சரிப்படுத்தி கொடுத்துருது. வாயு, நல்ல கொழுப்பு இதில் இருக்குது. அடுத்து சர்க்கரை நோயாளிகளுக்கும் ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இதில் நம்ம சேர்க்க போகிறது கருப்பட்டி சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் விரும்பி கொடுப்பாங்க. இனிப்பாக இருக்கனால இந்த கஷாயம் கசக்காமல் இருக்கும். இனி வைரஸ்க்கு நம்ம பயப்படுற கவலையே வேணாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிறது அன்னாச்சி பூ, திப்பிலி. இது திப்பிலிங்க, திருக அந்த மாதிரி இருக்கும். இது எல்லாம் நாட்டு மருந்து கடைகள்லேயும் இதெல்லாம் கிடைக்கும். இப்போ இந்த டயத்தில் நாக்கு மந்தமாக இருக்கு இல்லையா, அந்த நாக்கு மந்தத்தை கூட உங்களுக்கு சரிப்படுத்தி கொடுக்கும் இந்த திப்பிலி. சுறுசுறுப்பாக இருக்கலாம். வாதம், பித்தம், சளி இது எல்லாமே உங்களுக்கு குணப்படுத்தி கொடுக்கும் இந்த திப்பிலி. மருந்துங்க, நீங்கள் உபயோகப்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த டீயை நீங்கள் காலை மாலை
இரவு டயத்துலேயே நீங்கள் குடிக்கலாம். அடுத்து ஏலக்காய் நன்மைகளை பார்க்கலாம். ஏலக்காயில் புரத சத்து இருக்குது, சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து, வைட்டமின் ஏ, பி இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. நல்ல சத்துக்கள். இருமல் சரியாகும், ஜீரணமாகும், பசி எடுக்கும், உப்பிசமாக இருக்குல்ல வயிறு வலிச்சுக்கிட்டு அது எல்லாமே உங்களுக்கு சரியாயிரும். மூச்சு விடுறதுல சிரமமாக இருக்குது அது எல்லாமே சரியாயிரும். நெஞ்சு சளியெல்லாம் வெளியேற்றி கொடுத்துரும். நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. தேவையில்லாத நச்சுக்கள் எல்லாம் உங்களுக்கு மோசன் வழியாகவே வெளியேற்றி கொடுத்துரும். வாய்ப்புண்ணு இந்த மாதிரி இருந்தாலும் அதைகளை சரிப்படுத்தி கொடுத்துரும். அடுத்து நம்ம கிராம்பு, இதில் பட்டை 2, ஏலக்காய் 2, கிராம்பு இது எல்லாமே நம்ம சேர்க்குறோம். இதனால் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொடுக்கும். இந்த கஷாயம் நம்ம குடிக்கிறனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்காக தான் இந்த டயத்தில் நான் இந்த வீடியோ போடுறேன். நீங்கள் இதை குடிச்சு பாருங்கள், உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. நீங்கள் நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கலாம். அடுத்து நம்ம எடுத்துக்கிறது அன்னாச்சிப்பூவில் நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. செரிமானத்தை சரிப்படுத்தி கொடுக்குது. புளிச்சையப்போ வருது இல்லையா, அதையெல்லாம் உங்களுக்கு சரிப்படுத்தி கொடுக்குது. வைரஸ்களை கொல்லக்கூடிய சக்தி கூட இந்த நட்சத்திர சோமன் கூட இதை சொல்லுவாங்க. இது அன்னாச்சிப்பூ. வாய்க்கோளாறு இதெல்லாம் சரியாயிரும். சளி, காய்ச்சல், இருமை இதெல்லாம் உங்களுக்கு சரிப்படுத்தி கொடுக்கும். இதை நம்ம வாசனை பொருளாக மட்டும்தான் நம்ம உபயோகிக்க வந்திருக்கோம். இதில் ரத்தத்தில் உள்ள வைரஸ் கூட கொல்லக்கூடிய சக்தி இருக்காமா. இந்த பொருட்களோட நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு தான் நான் சொன்னேன். இப்போ நம்ம சுக்குவையும் மஞ்சளையும் தட்டி எடுத்துக்கலாம். மஞ்சளையும் சுக்குவையும் இந்த மாதிரி தட்டி நம்ம எடுத்துட்டோம். இப்போ தேவையான பொருட்கள் எல்லாம் நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ தண்ணி நான் கொதிக்க வச்சுருக்கேன். ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் கருப்பட்டியை போட்டுக்கிறேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஒவ்வொரு பொருளாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மல்லி சேர்த்துக்கலாம். அடுத்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திர சோம்பு எல்லாத்தையும் நம்ம தட்டின சுக்கு, மஞ்சள் இது எல்லாத்தையுமே நம்ம 1 by 1 நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பெரியவங்களுக்கும் கொடுங்க. வயசானவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு அதிகரித்து கொடுக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பெரியவங்க வீட்டில் இருக்க அனைவருக்கும், வெளியில் போகிற ஆம்பளைங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி காலையில் எந்திரிச்சு அவங்க வெளியில் போகும்போதே நீங்கள் கொடுங்க. இப்போ பால், டீ இந்த மாதிரி குடிக்கிறத விட இந்த மாதிரி நம்ம ஹெல்த் ட்ரிங்க் செஞ்சு கொடுக்குறது தான் இந்த காலத்தில் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்ம மறந்துட்டு வரோம். நம்ம ட்ரெடிஷ்னலாக அந்த காலத்தில் இப்படி தான் சுக்கு மல்லி காப்பி இப்படி தான் வச்சு நம்ம குடிப்பாங்க. இதை தான் டீயாக போட்டு குடிப்பாங்க. பால் அதிகமாக யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி தான் செஞ்சு குடிச்சிட்டு வந்தாங்க. அதை நம்ம மறந்தே போயிட்டோம். இப்போ நமக்கு அந்த கவலை எதுவுமே வேணாம். இந்த மாதிரி நீங்கள் வீடியோவில் பார்த்து நீங்கள் உபயோகித்து பாருங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன மாதிரி வீடியோ வேணும்னு எனக்கு கேளுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற மாதிரி அடுத்தடுத்து நான் வீடியோ போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி டவுட் இருந்தாலும் என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கருப்பட்டி, பனங்கற்கண்டு இல்லை தேன் நம்ம கலந்து கொடுக்குறனால அவங்க குடிச்சுக்கிடுவாங்க. நீங்கள் கொடுத்து பாருங்கள். என் வீட்டு குழந்தைக்கெலாம் நான் இப்படி தான் கொடுக்குறேன். காலையில் எந்திரிச்சோடனே பல்லு விளக்குனோட்டே வெறும் வயிற்றுலேயே நான் கொடுக்குறேன். உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் உபயோகம் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சளி, இருமல் எல்லாமே உங்களுக்கு வெளியேற்றி கொடுத்துரும். நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி எடுக்கணும். குழந்தைகளுக்கு டீ கொடுக்குற மாதிரி டீ தான்ப்பான்னு சொல்லி கொடுங்க, குடிச்சுக்குவாங்க. என் வீட்டு குழந்தைக்கு அப்படி தான் சொல்லி கொடுப்பேன். கஷாயம் அந்த மாதிரி சொன்னால் கூட அவங்க விரும்ப மாட்டாங்க. இது இனிப்பாக இருக்கனால குழந்தைங்க குடிச்சுக்குவாங்க. இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நீங்களும் உபயோகம் செஞ்சு பாருங்கள். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோடனே நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.